பாட்டி ஐயா, செம்பருத்தி பூ இது வச்சு என்ன எப்படி பண்ண போறீங்க? செம்பருத்தி பூல நான் உனக்கு மூலிகை பானம் செஞ்சு தரேன். ஆமா பாட்டி, இந்த பூல ஜூஸ்லாம் செய்யலாமா? ஆமையா, இதை வேக வச்சு குடிச்சா ரத்த ஓட்ட சீரா இருக்கும், முடி நல்லா வளர்ச்சி அடையும். அப்ப இது என்னத்துக்கு பாட்டி? இது ஒரு ஜூஸ் செய்யலாம் ஐயா. இதே எங்க பாட்டி செஞ்சு, அந்த காலத்துல எங்க அம்மா எங்களுக்கு இருமல் எல்லாம் வந்தா செஞ்சு கொடுப்பாங்க. பாட்டி உங்களுக்கு உனக்கு செஞ்சு கொடுக்கும். கற்பூரவள்ளி ஜூஸ், கற்பூரவள்ளியில துளசி, மல்லி, இஞ்சி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தா உடம்புக்கு நல்லது. பாட்டி கேட்கவே அற்புதமா இருக்கு. நானும் உங்களுக்கு உதவி செய்யட்டுமா? தாராளமா செஞ்சா நான் கொஞ்சம் அரைச்சிக்கிறேன், ஐயா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டேன். பாட்டி முதல்ல நம்ம செம்பருத்தி பூ ஜூஸ் செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன? இந்த செம்பருத்தி பூவோட இதழ், தேன், எலுமிச்சைச்சாறு. முதல்ல தண்ணி ஊத்துங்க. ஒரு கப் ஊத்துங்க. இந்த இதழ்களை எடுத்து போடலாம் தண்ணியில. நீங்க கொஞ்சம் போடுங்க, நான் கொஞ்சம் பாட்டி போடுங்க. அது வேகணும், போடுங்க. நல்லா இது வேக வச்சுட்டு அதோட கலர் எல்லாம் வெளியாகும் பாருங்க. வடிகட்டுறேன் முதல்ல. அடுத்தது 2 ஸ்பூன் தேன் ஊத்துங்க ஐயா. சின்ன கரண்டியில எலுமிச்சைச்சாறு. பாட்டி அடுத்த ஜூஸ் எப்படி செய்யணும்? கற்பூரவள்ளி தண்ணியில போடுறதா, இதை அரைக்கிறது இல்லை. மல்லி இஞ்சியும் நம்ம அம்மியில அரைச்சி வச்சாச்சு ஐயா. டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். மல்லி இஞ்சி போடுறேன். கற்பூரவள்ளி, துளசி இலையை எடுத்து தண்ணியில போடுங்க. ஜூஸ் தயார். நல்லா இருக்கு பாட்டி.